ஓம் சாந்தி 22/10/2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஞானம் புரிய வைக்கிறீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவின் மகிமை செய்யுங்கள், அப்போது அம்பு தைக்கும். அதாவது ஞானம் புரிய வைக்கும் போது பாபா சொல்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஞானம் நல்லா பதியும் அப்படின்றார். கேள்வி: பாபா பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக எந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்? பதில்: பாரதவாசி குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அனைத்து குணங்கள் நிறைந்த 16 கலைகள் நிறைந்த தேவதைகளாக இருந்தீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். காம விகாரத்தில் ஈடுபடாமல் இருந்தீர்கள். மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவிற்கு எப்படி திவாலாகிவிட்டீர்கள்? காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் அடிமைகளாக எப்படி ஆனீர்கள்? இவ்வளவு பணம், ஆஸ்தி, செல்வம் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் தூய்மையானவரிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனீர்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் கூட இது போன்ற விஷயங்களை பாபா பாபா என்று சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று சொல்வதினால் கூட பாபா கண்டிப்பாக நினைவிற்கு வர வேண்டும். தந்தையின் முதல் சொல் மன்மனா பவ. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அந்த மனிதர்களுக்கோ தந்தையை பற்றி தெரியாது. எனவே எப்போது ஏதாவது சபையில் சொற்பொழிவு ஆற்ற செல்கிறீர்களோ அப்போது சிவபாபா சொல்கிறார், அவர்தான் பதித்த பாவனர், கண்டிப்பாக தூய்மையாக்குவதற்காக தான் இங்கே வந்து புரிய வைக்கிறார் என்று இதுபோல் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி இங்கே தந்தை உங்களுக்கு, ஹே குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் என்று சொல்கிறாரோ, அதுபோல் நீங்களும் தந்தை இப்படி கூறுகிறார் என்று சொல்ல வேண்டும். உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று புரிய வையுங்கள். அதாவது அவர்தான் கொடுக்கக்கூடிய வள்ளல், அவரை நீங்க நினைவு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு புரிய வையுங்கன்றார். பாரதவாசிகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அனைத்து குணங்கள் நிறைந்த 16 கலைகள் நிறைந்த தேவதா தர்மம் இருந்தது. நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். காம விகாரத்தில் ஈடுபட்டதில்லை. பெரும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவிற்கு எப்படி திவாலானீர்கள்? காரணம் தெரியுமா? நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தவர்கள் இப்போது உலகத்தின் அடிமையாக ஏன் ஆகியிருக்கிறீர்கள்? அனைவரிடமும் கடன் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவ்வளவு பணமும் எங்கே சென்றது? எப்படி பாபா சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறாரோ இதுபோல் நீங்களும் சொற்பொழிவு செய்யுங்கள். அப்போது நிறைய பேர் கவர்ந்திழுக்கப்படுகிறார் என்று தந்தை கூறுகிறார். அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் பாபாவின் செய்தி கொடுக்கிறீர்கள். நானோ சொர்க்கத்தை, சிவாலயத்தை ஸ்தாபனை செய்தேன். சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்ததல்லவா? நீங்கள் இதையும் மறந்து விட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார்.
அடிக்கடி பாபாவின் பெயரை சொல்லி புரிய வைங்கள். உங்களுக்கும் பாபாவின் நினைவு இருக்கும். சிலர் பாபாவின் பெயரை சொல்வதே இல்லை, நாள் முழுவதும் பாபாவை நினைவு செய்வதே இல்லை, வீணான விஷயங்களை பேசுவதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் நாங்கள் இதுபோல் சொற்பொழிவு செய்தோம், நாங்கள் இதை புரிய வைத்தோம் என்று எழுதுகிறார்கள். அப்போது பாபா, இவர்கள் இன்னும் எறும்புகளாகவே இருக்கிறார்கள், சிறு பூச்சிகளாக கூட ஆகவில்லை, ஆனால் அகங்காரம் மட்டும் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார். சிவ்பாபா பிரம்மா மூலம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை, சிவ்பாபாவை மறந்து விடுகிறார்கள், பிரம்மா மீது கோபப்படுகிறார்கள். நீங்கள் என்னையே நினைவு செய்யுங்கள், உங்களுடைய வேலை என்னோடுதான் என்று பாபா கூறுகிறார். பாரதம் சிவாலயமாக இருந்தபோது அது சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே யாரிடம் மாளிகை, விமானம் ஆகியவை இருக்கிறதோ அவர்கள் நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு மூடமதியினராக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார். அழியக்கூடிய விஷயங்களை சொர்க்கத்துக்கு ஒப்பிடுறாங்களே, இதற்கு என்னன்னு சொல்றது? மூடமதின்னு தானே சொல்ல முடியும், முட்டாள்தனம் அப்படி தானே சொல்ல முடியும். சொர்க்கம் எங்க? இந்த கலியுகத்தில் அழியக்கூடிய மாளிகைகள் அல்லது விமானங்கள் எங்கே? நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன், நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ரதத்தை நினைவு செய்வார்களா என்ன? அதாவது ஏன் பிரம்மாவை நினைக்கிறீங்க? அவர் என்னுடைய ரதம், என்னை நினைங்க போதுன்றார். நாம கூட யாராவது கார்ல வந்தாங்கன்னா அந்த கார்ல வர மனிதர்களை தானே சந்திப்போம், அவரோட தானே பேசுவோம், காரோட பேசுவோம் அல்லது காரையா நினைப்போம். அது போல புரிய வச்சிட்டு இருக்கிறார். கார் நல்லா இருந்தா நல்ல கார்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நம்முடைய வேலை யாருடன்? அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனிதருடன் தானே. அதுபோல இந்த பிரம்மா பாபாவும் முயற்சி செய்து உயர்ந்த நிலையில இருக்கிறார். ஆனாலும் சிவ் பாபாவை நினைக்கணும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். மனிதர்களுக்கு மாயா என்று எதற்கு சொல்லப்படுகிறது, செல்வம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது கூட தெரியாது. நீங்கள் செல்வத்தை மாயா என்று சொல்கிறீர்கள் என்று இப்படியெல்லாம் நீங்கள் புரிய வைக்க முடியும். மிக நல்ல நல்ல குழந்தைகள் முரளியும் படிப்பதில்லை, பாபாவை நினைவு செய்வதும் இல்லை. எனவே அவர்கள் சொல்வது மற்றவர்களின் புத்தியில் பதிவதில்லை. ஏனென்றால் நினைவின் சக்தி கிடைப்பதில்லை. நினைவினால் சக்தி கிடைக்கிறது. அந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். உண்மையானவரோ ஒரே ஒரு தந்தைதான். எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை நாம் உண்மையானவர்களாக ஆக முடியாது. முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சேவையில் வெற்றி அடைவதற்கு அகங்காரத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை பயன்படுத்த வேண்டும். அதாவது லெக்சர் பண்ணும் போது இல்லை ஞானம் புரிய வைக்கும் போது நான் புரிய வச்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லா புரிய வைக்கிறேன்ற அகங்காரத்துல புரிய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா சொல்றார், பாபா சொல்றார் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். நினைவில் இருந்து சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுக்களில் தன்னுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. 2வது பாயிண்ட்,
உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். எந்த ஒரு ஹிம்சையும் செய்யக்கூடாது. தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தி யோகத்தை துண்டித்துவிட வேண்டும். வரதானம்: ஹாஜி, அதாவது சரி, ஓகே என்ற பாடத்தின் மூலம் சேவையில் மகான் ஆகக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். எந்த ஒரு சேவையையும் குஷியுடனும் ஊக்கத்துடனும் செய்து கொண்டே சதா இந்த கவனம் வையுங்கள். அதாவது என்ன சேவை நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அங்கே உழைப்பு இருக்காது. இப்போது இதே லட்சியம் இருக்கட்டும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். சரி, ஓகே என்ற பாடம்தான் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான சாதனம் ஆகும். யாராவது தவறாகவே இருந்தாலும் அதை தவறு என்று சொல்லி தள்ளிவிடுவதற்கு பதிலாக ஆதரவு கொடுத்து நிற்க வையுங்கள். ஒத்துழைப்பு கொடுப்பவர் ஆகுங்கள். அப்போது அவர்களிடமிருந்தும் திருப்தியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்கள் பெறுவதில் மகான் ஆகிறார்களோ அவர்கள் தானாகவே மகானாகி விடுவார்கள். ஸ்லோகன்: ஹார்ட் ஒர்க்கர் ஆகுவதின் கூடவே, அதாவது கடின உழைப்பு செய்வதின் கூடவே தன்னுடைய மனநிலையும் வலிமை மிக்கதாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். அவ்வியக்த சமிகை: யோகத்தின் பிரயோகம் என்றால் தன்னுடைய சுத்த சங்கல்பங்களின் பிரயோகத்தை உடல் மீது, மனதின் மீது, சம்ஸ்காரங்களின் மீது அனுபவம் செய்து கொண்டே முன்னேறி கொண்டே இருங்கள். அதாவது யோகத்தினுடைய பிரயோகம் அப்படின்னா சுத்த எண்ணங்களின் வைப்ரேஷன்ஸ் மூலமாக உங்களோட உடம்பையும் ஹீல் பண்ணணும், மனதையும் ஹீல் பண்ணணும், சம்ஸ்காரங்களையும் ஹீல் பண்ணணும். உடம்புக்கு ஏதாவது வியாதி இருந்தால் அந்த வியாதி குணமாகணும். மனதிற்குள்ளே ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா சுத்த எண்ணங்களின் வைப்ரேஷன்ஸ் மூலம் மனதை லேசாக்கணும். கடின சம்ஸ்காரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு சகாஷ் கொடுத்து அந்த சம்ஸ்காரங்கள்லையும் மாற்றணும். அப்போதான் முன்னேறி கொண்டே போக முடியும். இதில் ஒருவர் மற்றவரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், இவர் செய்யவில்லை, பழையவர்கள் செய்கிறார்களா செய்வதில்லையா என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் இது தன்னுடைய உள்ளார்ந்த முயற்சியின் விஷயமாகும். அதாவது உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயம். எப்போது இதுபோல் தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்திலேயே ஈடுபட்டு விடுவீர்களோ, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீர்களோ, அப்போது ஒவ்வொருவருடைய சாந்தியின் சக்தி குழு ரூபத்தில் உலகத்தின் முன்பு பிரபாவத்தை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து
உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன், சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம், உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.